SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. என்னது விக்கெட்டு போயிடுச்சா? ஐ ஜாலின்னு ஜான்வி கபூர் துள்ளி குதிச்சு செலிப்ரேட் பண்றாங்க. கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நடக்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பாவங்க, அவங்கள பார்த்தா நமக்கே கொஞ்சம் வாட் இஸ் திஸ்ன்ற மாதிரி தான் இருக்கு. நம்மள மாதிரியே காவியா மாறணும், என்ன நடக்குதுங்கன்னு புரியாம தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்கெட்டு அடுத்தடுத்து சீட்டு கட்டு மாதிரி விழுந்துகிட்டே இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டு பையன் வருண் சக்கரவர்த்தி அவருடைய 12வது ஓவர்ல ஷபாஸ் அஹமத்க்கு பவுலிங் போட்டாரு. அவரு 1 knee வந்து அப்படியே பெண்ட் பண்ணி ஒரு ஸ்வீப் அடிக்க ட்ரை பண்ணாரு. ஆனா பால் பாத்தீங்கன்னா அப்படியே மேலாக்க போயிட்டு சுனில் நரேன் பின்னாடி ஓடி கேட்ச் பிடிச்சிட்டாரு. அவ்வளவுதாங்க, ஷபாஸ் அஹமத் அவுட்டு. அதை பார்த்ததும் ஜான்வி கபூருக்கு செம குஷி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் அனன்யா பாண்டே, இன்னொரு பக்கம் ஜான்வி கபூர், எத்தனை பேரு கேகேஆருக்கு சப்போர்ட் பண்ணி ராஜ்குமார் ராவும் கூட வந்திருந்தாரு. அண்ட் விக்கெட்டு போனதும் துள்ளி குதிச்சு கை தட்டி அவங்களோட முகத்துல பார்க்கணுமே, அவ்வளோ சந்தோஷம். விக்கெட்டு போயிடுச்சு ஜாலின்னு செலிப்ரேட் பண்றாங்க. ஹைதராபாத் டீமுக்கு கிளியர்லி இட்ஸ் நாட் அ குட் சைனுங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஏற்கனவே கேகேஆர் ஒரு கையை வச்சுட்டாங்க கோப்பையில. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்லயும் சொதப்பிட்டாங்கன்னா அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க. காவியா மாறுன்னு பாத்துக்கோங்க. எதனால எஸ்ஆர்ஹெச் டீம் இவ்வளோ சொதப்புறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல அப்டேட்ஸ்க்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in.